யூடியூப் வந்து உலகம் ஃபுல்லாக பல கோடி மக்களுக்கு அவங்க டேலண்ட்டை ஷோகேஸ் பண்ணுறதுக்கு ஒரு டிஜிட்டலில் நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச டேலண்ட் அண்ட் ஸ்கில்ஸ். இப்போ உதாரணத்துக்கு சில பேருக்கு டான்ஸ் தெரியும், சில பேருக்கு பாட்டு பாட தெரியும், சில பேருக்கு வந்து டிராயிங் நல்லா வரைவாங்க, சில பேருக்கு ஜிம்னாஸ்டிக், யோகா, சில பேருக்கு நல்லா அடிக்க வரும், சில பேருக்கு வந்து ஸ்பேஸை பற்றி நல்லா தெரியும், சில பேருக்கு வேறு இன்ஃபர்மேஷன் தெரியும், சில பேருக்கு இந்த ட்ரேடிங் இன்ஃபர்மேஷனை பற்றி தெரியும், சில பேருக்கு வந்து இந்த சயின்ஸ், இந்த டெக்னாலஜி அது ரிலேட்டடாக தெரியும். ஸோ அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில்ஸ் அண்ட் டேலண்ட்டை வச்சு அவங்க வந்து யூடியூப்பில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணி தன்னைத்தானே எக்ஸ்போஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களால் இந்த யூடியூப்பில் ஏர்னும் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் தான் இந்த பர்டிகுலர் யூடியூப். ஸோ இந்த பர்டிகுலர் யூடியூப்பில் உங்களுக்கு தெரிஞ்ச டேலண்ட்டை மட்டும் நீங்கள் போடணும் அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரியாததை கூட இந்த யூடியூப்பில் கற்றுக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு இப்போ யாருக்கும் சமைக்க தெரில, இல்லை சாம்பார் சமைக்கணும், இல்லை பிரியாணி நான் சமைக்கணும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் யூடியூப்பில் தட்டினா வந்துடும். ஸோ உங்களுக்கு எந்தெந்த இன்ஃபர்மேஷன்னா கூட அதை யூடியூப்பில் தட்டினா உங்களுக்கு வீடியோவாக வந்துடும். ஸோ ஃபைனலாக நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, யார் சாமி இந்த யூடியூப்பை கண்டுபிடிச்சா, அவங்க எங்கே இருக்காங்க? ஸோ அதை பற்றி நம்மளும் பார்க்க போகிறோம். இப்படி இவ்வளோ பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற இந்த பர்டிகுலர் யூடியூப்பை யார் கண்டுபிடிச்சா, அவங்க எப்போ இதை உருவாக்குனாங்க, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ யூடியூப் வந்து ஒரு அமெரிக்கன் ஆன்லைன் வீடியோ ஷேரிங் பிளாட்ஃபார்ம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ், அதுக்கப்புறம் நல்ல நல்ல இன்ஃபர்மேஷனை ஒரு வீடியோவாக நீங்கள் மேக் பண்ணி இதில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் யூடியூபோட ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ எவ்வளோ டியூரேஷனில் இருந்தாலும் நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் யூடியூப் வந்து வேர்ல்டு வைட் ஆக்சசபிளாக இருக்குது. ஸோ எந்த மூலையில் நீங்கள் எங்கே இருந்தாலுமே உங்களோட வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு யூடியூப்பை எப்போ லான்ச் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 14 Feb 2005 அப்போ தான் இந்த ஒரு யூடியூப்பை லான்ச் பண்ணுறாங்க. இது யார் லான்ச் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 3 பர்சன் தான் லான்ச் பண்ணுறாங்க. அது யார் யார் பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் சென், அதுக்கப்புறம் சாட் ஹர்லி, அதுக்கப்புறம் ஜாவத் கரீம். இவங்க 3 பேர் தான் யூடியூப் லான்ச் பண்ணுறாங்க. இந்த 3 பேர், அதாவது ஸ்டீவ், ஹர்லி அண்ட் கரீம், இவங்க 3 பேரும் ஃபார்மர் எம்ப்ளாயிஸ் ஆஃப் பேபால். அதாவது பேபால் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் இவங்க 3 பேரும் எம்ப்ளாயிஸாக இருந்திருக்காங்க. இந்த பர்டிகுலர் யூடியூப் வந்து உலகத்திலேயே கூகுளுக்கு அடுத்து 2ஆவதாக விசிட் பண்ணுற ஒரு வெப்சைட்டாக இருக்குது. யூடியூப்பில் 2.5 பில்லியனுக்கும் மேலே அதிகமான மந்த்லி யூசர்ஸ் இருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட பில்லியன் ஹவர்ஸ் வீடியோவை ஒரு நாளைக்கும் எல்லா மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க. மே 2019 ரிப்போர்ட் படி யூடியூப் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மில் அப்லோட் பண்ணுற கண்டென்ட்டோட எண்ணிக்கையை கேட்டால் நீங்கள் மறந்து போடுவீங்க. ஆமாம், 500 ஹவர்ஸுக்கும் மேலே உள்ள கண்டென்ட்டை மக்கள் வந்து இந்த யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறாங்க. 2021 கிட்டத்தட்ட 14 பில்லியன் வீடியோஸ் வந்து டோட்டலாக யூடியூப்பில் இருந்திருக்கு. இப்போ வந்து எவ்வளோ யூடியூபர்ஸ் இருக்காங்க வேர்ல்டு ஃபுல்லாக. ஸோ அந்த ஃபஸ்ட்டு யூடியூபர் உங்களுக்கு யாருன்னு தெரியுமா? வேறு யாரும் இல்லை, அந்த 3 பேரில் ஒருத்தரான ஜாவத் கரீம் தான் ஃபஸ்ட்டு யூடியூபர். இந்த பர்டிகுலர் ஜாவத் கரீம் வந்து 28 அக்டோபர் 1979 அப்போது ஜெர்மனில் பிறக்கிறாரு. இவர் வந்து ஒரு இணைய தொழிலதிபராக இருக்கார். ஸோ யூடியூபோட கோ-ஃபவுண்டர் யாரும் பார்த்தீங்கன்னா இந்த ஜாவத் கரீம் தான். இவர் தான் ஃபஸ்ட்டு யூடியூப்பில் ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணுறாரு. இந்த ஒரு பர்டிகுலர் யூடியூப் பிளாட்ஃபார்ம் வந்து 9th அக்டோபர் 2006 அப்போது கூகுள் வந்து $1.65 பில்லியன் கொடுத்து யூடியூப்பை வாங்குறாங்க. ஸோ கூகுளும் யூடியூப்பும் இனிமேல் கம்பைண்டாக தான் செயல்படும் சொல்லிட்டு அவங்க அனௌன்ஸும் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு டீல் எப்போ ஃபைனலைஸ்டு ஆச்சுன்னா நவம்பர் 2006 அப்போ தான் இந்த ஒரு விஷயம் கன்ஃபார்மும் ஆச்சு. யூடியூப் ஆட்லேருந்து மட்டும் ரெவன்யூ வருதுல்ல, அந்த பிஸ்னஸ் மாடலை கூகுள் இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணிச்சு, இன்னும் விரிவுபடுத்திச்சு. அப்புறம் கூகுள் வந்து யூடியூப்புக்கு என்னென்னலாம் ஆஃபர் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, இந்த பெய்டு கண்டென்ட்டு, இந்த மூவிஸு, அப்புறம் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்டு, அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யூடியூப்காக மட்டுமே. அப்புறம் யூடியூப் ப்ரீமியம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, அதுவும் பெய்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனோட. அதாவது நீங்கள் வந்து கண்டென்ட்டை பார்க்கலாம் ஆடே இல்லாமல். யூடியூப் வந்து கூகுளோட ஆட்சன்ஸ் ப்ரோக்ராம் இருக்குல்ல, அது கூட கம்பைண்ட் ஆச்சு. அது கம்பைண்ட் ஆனதுக்கப்புறம் யூடியூப்க்கு மட்டும் இல்லை, அப்லோட் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கும் அது நல்ல ஒரு ரெவன்யூ தேடி தந்துச்சு. சரியா 2022 ரிப்போர்ட் படி யூடியூபோட ஆனுவல் அட்வர்டைசிங் ரெவன்யூ வந்து $29.2 பில்லியன் வரைக்கும் அதிகமாச்சு. 2020 கம்பேர் பண்ணனா இது வந்து $9 பில்லியனோட அதிகமாக இருக்குது. இந்த பர்டிகுலர் யூடியூப்பை உருவாக்குன சென் அண்ட் கரீம் ஹிலினாய்ஸ் ஹர்பானா அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒன்றா படிக்கிறாங்க. ஸோ அப்போ தான் இவங்க 2 பேரும் பழக்கம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம், அதாவது வேர்ல்டுலேயே கூகுளுக்கு அடுத்து விசிட் பண்ணுற ஒரு வெப்சைட்டை உருவாக்கணும்னு எப்படி உங்களுக்கு ஐடியா வந்துச்சு? ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2005 ஸ்டார்டிங் மந்தில் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் சென்னோட அப்பார்ட்மெண்ட்டில், அதாவது ஸ்டீவ் சென்னோட அப்பார்ட்மெண்ட்டில் சென் வந்து ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணுறாரு. அந்த ஒரு நைட் டின்னரில் அவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க. மெயினாக ஹர்லி வராரு, ஆனால் கரீம் வரல. அந்த ஒரு நைட் டின்னரில் இவங்க ஏதோ வீடியோஸ்லாம் எடுக்கிறாங்க போல இருக்குது. அந்த வீடியோஸை அவங்களால ஷேர் பண்ண முடியல, சம்திங் அதில் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அப்போ தான் சென்னுக்கும் ஹர்லிக்கும் யூடியூப் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா வருது. ஹர்லி அண்ட் சென் என்ன யோசிக்கிறாங்கன்னா, எவ்வளோ டியூரேஷன்லையும் வீடியோ போடலாம்,
எப்போ பார்த்தாலும் அந்த வீடியோ யூடியூப்ல இருக்கணும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் யூடியூப்பை அவங்க கிரியேட் பண்ணலான்னு பார்க்குறாங்க. ஜாவத் கரீம் வந்து இந்த டின்னரில் கலந்துக்கவும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் அவரால் இதை ஏற்றுக்கவும் முடியல. ஃபர்ஸ்ட் இதை நம்பவும் முடியல அவரால். லேட்டராக இவரும் ஜாயின் பண்ணி 3 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த நைட் டின்னருக்கு அப்புறம் இவங்க யூடியூப்பை எஸ்டாப்ளிஷும் பண்ணுறாங்க. ஸோ இதுலேயே அவங்க கண்டினியூவாக ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் யூடியூபோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸில் கலிஃபோர்னியாவில் சான் ப்ரூனோ, அங்கே தான் யூடியூபோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. யூடியூபோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனா நீங்கள், டியூப்னா டெலிவிஷன். ஸோ உங்களோட டெலிவிஷன். ஸோ உங்களோட ஓன் கண்டென்ட்டை நீங்களே அப்லோட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக பல லட்சம் பேர் வீடியோஸ் வந்து யூடியூப்பில் கிரியேட் பண்ணிருக்காங்க. அப்படிப்பட்ட யூடியூபையே இந்த 3 பேர் கிரியேட் பண்ணிருக்காங்க. அவங்களோட தாட் வந்து ரிசல்ட்டாக மாறி இருக்கிறத நினச்சா ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருந்த 3 பேர் ஒரு நாள் டின்னர் அப்போ அவங்களுக்கு ஏற்பட்ட இஷ்யூவால் இப்படி ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அது இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற பல பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்கள் என்றைக்கும் யோசிக்கிறத மட்டும் நிறுத்தாதீங்க. இதோட இந்த வீடியோ முடிவடைகிறது. அடுத்த காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.